வெல்கம் டு மாடர்ன் மேக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 11th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் 5th சம் தான். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஜஸ்டிஃபை த ட்ரூனஸ் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அது உண்மையாக இல்லை பொய்யான்னு கேட்டிருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, அண்ட் எலமெண்ட் ஆஃப் செட் கேன் நெவர் பி எ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். அதாவது ஒரு செட்டு கொடுத்துட்டு அது வந்து பார்த்திங்கன்னா சப்செட்டாக இருக்க சான்சஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையாக பொய்யா? ஓகேவா, அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா, லெட் அஸ் அஸ்யூம் ஏ இஸ் ஏ செட். ஏன்னு ஒரு செட்டு எடுத்துக்கிறோம். அந்த செட்டில் இருக்கிற எலமெண்ட் எப்படி எழுதிக்கிறான்னா ஏ கமா பி கமா சின்னு நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகேவா, நம்ம ஒரு செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே கண்டிப்பாக சப்செட் எழுத முடியும். அப்போ இந்த செட்டோட சப்செட் நான் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறேன்னா, செட் ஆஃப் ஏ, செட் ஆஃப் பி, செட் ஆஃப் சி, செட் ஆஃப் டின்னு ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணவும் முடியும். செட் ஆஃப் ஏ கமா பி, செட் ஆஃப் பி கமா சி, செட் ஆஃப் சி கமா டின்னு எழுதலாம். ஸோ வந்து கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து நாட் ட்ரூன்னு ஈஸியாக சொல்லலாம். தட் ஃபோர் த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ பிகாஸ் ரீசன் என்னென்னா, நம்ம கொடுத்துருக்கிற செட்டுக்கு வந்து சப்செட் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியுது. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம நாட் ட்ரூன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6th சம் பாருங்கள். இஃப் n of p of a equal to 1024, n of a union b equal to 15 and n of b equal to 32, then find n of a intersection b. ஓகேவா, நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா n of a intersection b ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு n of a intersection b வந்து ஃபைண்ட் பண்ணணும்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். அது என்ன ஃபார்முலானா n of a union b ஃபார்முலா. அப்போ n of a union b ஃபார்முலா என்னென்னா, n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. ஓகேவா, இந்த n of a intersection b ஃபார்முலா நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேல்யூ தேவைன்னா, n of a தேவை, n of b தேவை, n of a union b தேவை. ஓகேவா, ஆனால் நமக்கு பாருங்களேன், இங்கே வந்து n of a இல்லை, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா n of p of a கொடுத்துருக்காங்க. அண்டு வந்து பார்த்திங்கன்னா n of b of b கொடுத்துருக்காங்க. நம்ம இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா n of a ஃபைண்ட் பண்ணோம் அண்ட் n of b ஃபைண்ட் பண்ணோம். அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா n of p of a வந்து n of a எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னா, இதுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். என்னென்னா n of p of n equal to 2 power n. ஓகேவா, அதாவது கொடுத்துருக்கிற வேல்யூஸ்க்கு வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி அதை வந்து 2 power n மெத்தடில் எழுதுனா நமக்கு அந்த எண்ணோட வேல்யூ தான் நமக்கு n of a. ஓகேவா, அப்போ n of p of a வேல்யூ வந்து 1024. இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, நான் ஆல்ரெடி இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 1024 2ஆல் ஃபேக்டரைஸ் பண்ணுனா நமக்கு வந்து இந்த வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ how many times we factorize in 1024 we getனா நமக்கு வந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 2 power 10 டைம்ஸ் பண்ணால் நமக்கு 1024 கிடைக்குது. அப்போ நம்ம n of a வேல்யூ வந்து என்னென்னா 10. அதே மாதிரி n of p of b equal to 32. இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணனா நமக்கு வந்து பாருங்கள், ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது 32 எந்த டேர்ம்ஸில் வருது பாருங்கள், 1 2 3 4 5 5. ஓகேவா, அப்போ 5 டைம்ஸ் வந்து நம்ம 2ஆல் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு வந்து we get வந்து பார்த்திங்கன்னா 32. ஸோ n of b equal to 5 நம்ம எழுதலாம். அப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் n of a union b வேல்யூ தெரியும். n of a union b வேல்யூ என்னென்னா 15. ஓகேவா, அப்போ நம்ம இதை எடுத்து இந்த வேல்யூ எடுத்து ஃபார்முலாவில் ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து n of a intersection b வேல்யூ தெரிஞ்சிடும். அப்போ n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. n of a union b வேல்யூ வந்து என்னென்னா நமக்கு வந்து 15 தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு n of a வேல்யூ வந்து 10 ப்ளஸ் n of b வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5 மைனஸ் n of a intersection b. நமக்கு n of a intersection b வேல்யூ தான் தெரியாத வேல்யூ ஒரு சைடோ தெரிஞ்ச வேல்யூ ஒரு சைடோ கொண்டு போனால் நமக்கு ஈஸியாக நம்ம தெரியாத வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அப்போ n of a union b வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிட்டு இந்த வேல்யூஸில் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனால் 15. இது வந்து இப்போ 10 + 5 15. அப்போ 15 - 15 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். அப்போ n of a intersection b வேல்யூ 0ன்னு கிடச்சிரும். என்னோடய சம்ஸ் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.